ஸ்ரீ வராக புராணம் 22ஆம் அத்தியாயம். விரதங்கள். சித்திரை சுத்த வளர்பிறை துவாதசி திதியில் வாமன மூர்த்தியாகிய நாராயணரை வழிபட வேண்டும். வைகாசி வளர்பிறை துவாதசி பரசுராம துவாதசி பரசுராமரை நாராயண மூர்த்தியை வழிபட வேண்டும். ஆனி வளர்பிறை துவாதசி ஸ்ரீராம துவாதசி ஸ்ரீராமாவதார விஷ்ணுமூர்த்தியை வழிபட வேண்டும். ஆடி வளர்பிறை துவாதசி கிருஷ்ண துவாதசி ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட வேண்டும். ஆவணி வளர்பிறை துவாதசி புத்த துவாதசி ஆபத்திலிருந்து நிவாரணம் பெற இந்த விரதம் செய்யப்பட வேண்டும். புரட்டாசி வளர்பிறை துவாதசி கல்கி துவாதசி கல்கி அவதார விஷ்ணு பூஜை செய்யப்பட வேண்டும். ஐப்பசி வளர்பிறை துவாதசி பத்மநாப சுவாமியை வழிபட வேண்டும். கார்த்திகை வளர்பிறை துவாதசி ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்திக்கான வழிபாடு. இது பதித்த பாவன தரணி துவாதசி வராகம் பூமியை காத்தருளியது. மார்கழி வளர்பிறை துவாதசி மத்ஸ்ய துவாதசி மத்ஸ்யாவதார நாராயண பூஜை செய்யப்பட வேண்டும். தை வளர்பிறை துவாதசி கூர்ம துவாதசி கூர்மாவதார விஷ்ணு பூஜையை செய்ய வேண்டும். மாசி வளர்பிறை துவாதசி சர்வ பாப விமோச்சனம் வராகமூர்த்தி பூஜை செய்யப்பட வேண்டும். பங்குனி வளர்பிறை துவாதசி நரசிம்ம துவாதசி நரசிம்மமூர்த்தியை வழிபட வேண்டும். காந்தி விரதம். கார்த்திகை மாத த்விதியை திதியில் வளர்பிறையில் செய்யப்படுவது. கிருஷ்ணன் அல்லது பலராம சுவாமியை வழிபட்டு வெள்ளி சந்திரன் பதுமைகளை தானம் செய்தல். அவிக்ன விரதம். திரிபுராசுரர்களை வதம் செய்வதற்கு முன் சிவபெருமானும் கடலை ஆச்சமனம் செய்வதற்கு முன் அகஸ்திய மாமுனிவரும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தனர். விரதத்தின் பகுதியாக பங்குனி மாதம் சதுர்த்தசி திதி அன்று கணேசன் மீது மந்திர உச்சாடனம் செய்வது நலம் பயக்கும். காம விரதம். தை மாதம் சுக்கிலபக்ஷ வளர்பிறை பஞ்சமி திதியில் கந்தன் வழிபாடு சிறப்புடையது. முதலில் இதனை நளன் அனுஷ்டித்தான். சாந்தி விரதம். கார்த்திகை மாத சுக்லபக்ஷ வளர்பிறை பஞ்சமி திதியில் சாந்தி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி சாந்தி ஏற்படும். ஓராண்டிற்கு சூடான உணவை தவிர்க்க வேண்டும். முடிவில் அரவ வடிவ பிரதிமையை தானம் கொடுக்க வேண்டும். ஆரோக்கிய விரதம். ஆரோக்கிய விரதத்தின் மூலம் மன்னன் அனரண்யன் பெற்ற சாபத்தால் ஏற்பட்ட தொழு நோய் நீங்கியது. புத்ரேஷி விரதம். சூரசேன மன்னனுக்கு புத்திர பாக்கியம் அளித்த விரதம் இது. அன்னை யசோதை மடியில் தவழும் கிருஷ்ணனை தியானித்து பாலும் தயிரும் தானமாக தர வேண்டும். 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.